வெறும் சிவகார்த்திகேயன் படத்தில் நாம் நடிக்கணும்னு வரல ஜெயம் ரவி. இது சுதா கொங்கரா படம்ங்கிறதுனால உள்ளே வராரு. அப்போ இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கான ஹோப் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ சிவகார்த்திகேயனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த படம் வந்து ஜெயம் ரவி சார் வந்து வில்லன்லாம் கிடையாது, அவரும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதர்வாவும் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக தான் இருக்கார். தொடர்ந்து படங்கள் பண்ணலையே தவிர விட்டு விட்டு பண்ணுறாரு. பட் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருக்கார். இப்போ இந்த 3 ஹீரோக்கள் நடிக்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் பெரிய சம்பளம் வாங்குகிற ஹீரோவாக இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி ஜெயம் ரவிக்கான இம்பார்ட்டன்ஸை அந்த டைரக்டர் கொடுத்துருக்காங்க. இவரும் சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் அந்த படத்துக்குள்ளே போயிருக்காரு. முக்கியமாக என்னென்னா, இந்த வில்லனை வந்து சகட்டு மேனிக்கு ஹீரோ அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி கிடையாது. ஓகே, ஒரு கார்பரேட்டு மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். ஒன்று சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒன்று சொல்லியிருக்காரு. அதுமாதிரி தரக்குறைவான விஷயங்கள், அதாவது இவரை ஹேண்டில் பண்ணுறது, வில்லனாக ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் இந்த டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி தான்